வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற முடிவு அவசர கோலத்தில் எடுத்ததுனால தான் அதிமுகவோட தொடர் பின்னடைவுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலே நாங்கள் பிஜேபியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று முடிவெடுத்தது அவசர கோலத்தில் எடுத்த முடிவல்ல. அதாவது நன்றாக யோசித்து கலந்து நிர்வாகியிடம் கலந்து பேசி, அதாவது எங்களுக்கு இருக்கிற லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கிட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் அந்த முடிவுக்கு வந்தார்கள். எனவே ஒருவரோடு சேருவதனால், அது ஒரு கட்சியோடு நாங்கள் சேருவதால் எங்களுக்கு ஒரு பிரிவினருடைய வாக்குகள் குறைகிறது அல்லது வராமல் போகிறது என்கிற போது நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆளுகிற பிஜேபியினுடைய கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளிவந்து விட்டோம். சார், இப்போ நடந்து முடிந்த எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொடர்ந்து ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. அது பெரும் பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தோல்வி என்றும் நாங்கள் சொல்ல மாட்டோம், அதையும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எங்களுடைய இயக்கத்திற்கு பின்னடைவு என்றும் நாங்கள் சொல்ல மாட்டோம், அதையும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். காரணம் ஏனென்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே முதலிலே கேள்வி கேட்டதைப் போல எங்களுக்கு கூட்டணி பலம் இல்லாதது ஒரு பாதிப்பு. அப்படி இருந்தும் எங்களுடைய இயக்கத்திலே நாங்கள் தனித்து நின்று அல்லது ஒரு ஒத்த கருத்துக்களை உடைய ஒரு சில கட்சிகளோடு சேர்ந்து இந்த மக்களவைத் தேர்தலை நாங்கள் சந்தித்த போது நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் என்று கணக்கு பார்த்தால் சென்ற தேர்தலை விட 6.5% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் 40 தொகுதிகளிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், 100க்கு 100 என்கிற அந்த இலக்கை அடைந்து விட்டோம் என்று சொல்லுகிற திமுக கூட்டணியிலே கணக்கு பார்த்தால் அவர்கள் 1.5% குறைந்து தான் இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய வளர்ச்சி எந்த வகையிலும் இதற்கு பாதிப்பில்லை. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கு அந்த மக்களுடைய ஆதரவு குறைந்திருக்கிறது. வேண்டுமானால் ஒன்று ஒத்துக்கொள்ளுகிறோம், அந்த கூட்டணி பலம் அவர்களுக்கு இருந்த காரணத்தினாலே இந்த கூட்டாஞ்சோறு ஆக்கி விட்டார்கள். சார், இப்போ எல்லா மாவட்டத்திலையுமே ஆலோசனை மேற்கொண்டுட்டு வரீங்க. அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கூட சீமான் கூட கூட்டணி வைக்கணும்னு அங்கே இருக்க முக்கிய நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க. கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு, எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதற்கு யார் யார் முன்வந்து ஆதரவு கொடுக்கிறார்களோ அந்த கட்சியினுடைய தலைவர்கள், அந்த கட்சிகள் எங்களோடு கூட்டு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எங்களோடு ஒத்த கருத்துடைய அந்த கட்சிகளை நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கொள்வோம். அதைவிட திமுகவிலே இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளை உடைக்கவும் பார்ப்போம். சார், இப்போ விஜய் என்ட்ரி கொடுத்துருக்காரு அரசியலில். அது அதிமுகவை பாதிப்பு ஏற்படுத்துமா? அதிமுகவில் அதாவது நிச்சயமாக அது எங்களை பாதிக்காது. விஜய் ஆரம்பிக்க போகிற அல்லது ஆரம்பித்திருக்கிற இந்த கட்சிக்கு ஒரு கட்டுமானம் இல்லை. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள், கட்டுமானம் இல்லை. அரசியலிலே ஒரு பரபரப்பாக வேண்டுமானால் இருக்குமே தவிர, தேர்தல் களத்திலே இந்த ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, பூத்து வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும். பூத்திலே உட்கார்ந்து கொண்டு கட்சிக்காக மக்களுடைய வாக்குகளை ஆதரவை பெறுகிற அந்த ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அந்த அமைப்பு அங்கே இல்லாத பட்சத்திலே நிச்சயமாக அவராலே சில சதவிகித வாக்குகளை வாங்கலாமே தவிர மறுபடி வெற்றி என்பது அவருக்கு எட்டாக்கடியாகத்தான் இருக்கும். சார், இப்போ சசிகலா அவங்க திரும்பவும் அரசியலை தீவிரம் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனிமரம் தோப்பாகாது. அரசியலிலே ஒரு தலைவர் வருகிறார், அரசியலுக்கு வருகிறார் என்று சொன்னால் ஒரு அமைப்பின் கீழ் வர வேண்டும், அல்லது ஒரு அமைப்பை முதலே அமைக்க வேண்டும். எனவே ஒரு தனிமரமாக ஊர்வலம் வருவதோ அல்லது சுற்றுப்பயணம் செய்வதிலோ எந்தவித பலனும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. இப்பொழுது கூட அரசியலிலே நான் தீவிரமாக இறங்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. ஏதோ பிரிந்து கிடப்பவர்களை நாங்கள் ஒற்றுமைப்படுத்தப் போகிறோம், சேர்க்கப் போகிறோம் என்ற அந்த ஒரு கருத்தை தான் அவர் வலியுறுத்தி வருகிறார். அந்த அடிப்படையிலே அவர் பயணம் இருந்தால் அது அரசியலிலே அந்த பயணம் அவருக்கு பயன் தராது. கட்சியை விட்டு வெளியில் போனவங்கள திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்க போகிறதில்ல அப்படின்னு முரண்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பாக கட்சிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க? அதாவது எங்கள் இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்றவர்களாலே
அந்த சேதாரம் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் சில பேர் எங்களுடைய அரசியல் எதிரிகளால் தூண்டப்பட்டு அவர்கள் எங்களுடைய இயக்கத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். சில பிரச்சனைகளாலே, உள்ளூர் நிர்வாகிகளாலே ஏதாவது மனமாச்சரியத்தோடு அல்லது மாற்று கருத்துக்களோடு கருத்து வேறுபாடு பிரிந்திருந்தால் அவர்களை சேர்த்து கொள்ளுவதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே கிரீன் சிக்னல் காட்டிவிட்டார். இந்த ரெட் சிக்னல் என்பது சில பேருக்கு மட்டும், குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.